வணக்கம் மக்களே, கிருஷ்ண ஜெயந்தி பலகாரம் 5வது நாள் வீடியோங்க. இன்றைக்கி அதிரசம் செய்யலாங்க. கிருஷ்ணருக்கு செய்யணுன்னா எவ்வளவோ செய்யலாம், நம்மளால் தான் முடியல. நான் 1.25 கிலோ அரிசி எடுத்துக்கணுங்க. 1 கிலோ வெல்லம், அதுக்கு இந்த 1 டம்ளர் தண்ணி தாங்க, அவள் தான். நல்லா வெல்லத்தை கரையை விட்டு வடிகட்டி வெல்லம் தனியாக எடுத்துக்கலாம். வெல்லம் தண்ணி எப்படி பார்த்தாலும் கீழே மண் தூசி எல்லாம் இருக்குதுங்க. இது மாதிரி குண்டான் கொஞ்சம் அகலமாக வச்சுக்கோங்க. அப்போ தான் மாவு நல்லா கலரி கொடுக்குறதுக்கு. ஏலக்காய் தூள் போட்டுக்கோங்க. நெய் உங்களுக்கு தேவைப்பட்டால் போட்டுக்கோங்க. எங்களுக்கு நெய் போட்டால் பிடிக்குங்க. இந்த பதம் வரட்டும். நல்லா ஒரு அதிரசம் கூட வேஸ்ட் ஆகலைங்க. சூப்பராக வந்துச்சு அதிரசம். மாவு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கலரிக்கோங்க. நான் மிஷினில் தாங்க அரைச்சின்னு வந்த மாவு. 1.25 கிலோவுக்கு 1 கிலோ வெல்லம், இதுதான் அளவு. எல்லாம் 2 கால் அழுத்தி பிடிச்சி கலரிக்கினே இருங்க. மாவும் வெல்லம் ஒன்றா செட் ஆகணும். சூப்பராக இருக்குங்க அதிரசம். குழந்தைங்களுக்கு கொடுத்தாலும் உடம்புக்கு நல்லது வெல்லம். பாவு வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கினேன். மாற்றிட்டு மறுநாள் தாங்க சுடணும் அதிரசம். அப்போ தான் உடையாமல் வரும் அதிரசம். இது மாதிரி நெய் விட்டு மூடி வச்சுருங்க. அப்படியே இருக்கும். இருக்காது, மாவு இருக்காது. எண்ணெய் காஞ்சது. நல்லா பாவு எடுத்து ஒரு குண்டானில் போட்டு நல்லா பிசைஞ்சிக்கோங்க. வேறு எதுவும் தேவையில்லை. கைக்கு மட்டும் ஒட்டாத அளவுக்கு எண்ணெய் தேய்ச்சிக்கின்னு அதிரசம் தட்டி தட்டி போட வேண்டியது தாங்க. பெசியறதுல தான் இருக்குது. நல்லா பெசியலைன்னா அதிரசம் புண்டுடும். ஃபஸ்ட் அதிரசம் ஒன்று போட்டு பார்க்கலாம் எப்படி வருதுன்ட்டு. நல்லா எண்ணெய் காஞ்சிதான் போடுங்க. சூப்பராக வந்ததுங்க. ஒரு அதிரசம் கூட புண்டு போல். ஜல்லிக்கரண்டியில் சரியாக வரலைங்க எண்ணெய். நான் இது மாதிரி ஒரு வடிகட்டியில் வச்சு டிஃபன் பாக்ஸ் வச்சு அழுத்தி எடுத்துட்டேன். அதிரசமும் சேப்பாக வந்தது சூப்பராக.